பேருக்கா? சரஸ்வதி. சரஸ்வதி. வாய் ஒழுங்கா பேச வராது உங்களுக்கு. பாப்பா பேர் என்ன? சொல்றேன். பிரியதர்ஷினியா? என்னக்கா ஆச்சு? உங்க வீட்டுக்காரர் இல்லையா உங்களுக்கு? இருக்காங்க. அவங்க அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. ஏன் உங்க கூட இல்ல? பாப்பா பிறந்ததுமே விழுந்துட்டாங்க. பாப்பா பிறந்தோன்னு விட்டுட்டு போயிட்டாங்களா? அம்மாட்ட தான் இருக்கு. உங்க அம்மா வீட்டுல தான் இருக்கீங்க, வேற யாரும் சப்போர்ட் இல்ல? சப்போர்ட்ல அம்மா தான் பாத்துக்கிறாங்க. கை என்னாச்சு உங்களுக்கு? இந்த பிறந்ததுல இருந்த கையை நீங்க எப்படி எங்க போய் எப்படி ஊதுபத்தி வைக்க போறோம்னா ஐயா கூட தான் போவீங்களா? ஐயா உங்க பேரியா? பரியராஜ். எங்களோட தான் நான் தான் இந்த மாதிரி எனக்கு ஸ்டார் கிடையாது. அந்த பொண்ணு இந்த மாதிரி ரொம்ப என் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. எங்க அம்மா வீட்டுல இருந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். உங்க கூட தங்கிக்குவாங்களா? நைட் போயிட்டு போனா 2 நாள் சென்று தான் சார் வருவோம். ஐயோ அப்படியெல்லாம் கஷ்டப்படுது. ஒரு கஷ்டப்படுறவங்க தான் கஷ்டத்தோட வழி தெரியுமாங்க. அது மாதிரி பார்வை இல்லைனாலும் அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக கூட கூட்டிட்டு போறீங்களா, அதுவே பெரிய மனசு. அதுக்கே உங்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லா பாத்துக்கோங்க. நான் இப்ப உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் வந்தேன். இந்த குழந்தையில படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைக்கு எதுவே நீங்க செஞ்சுட்டு கண்டிப்பா கண்டிப்பா சொல்லவே வேணாம். அவங்கள பாக்குறப்ப தெரியும், அவங்க பேசல உங்களுக்கு வருமே தெரியாம இருக்காங்க. ஐயா சொன்னாங்க உங்களோட தான் போவீங்களா பத்தி வைக்க? தான் கஷ்டப்பட்டா அந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களா, அந்த உழைப்புக்கே பெரிய வாழ்த்துக்கள். முதல்ல நான் மனசார அவங்க உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் உதவி பண்ணணும் கண்டிப்பா. அதனாலதான் அவங்க சொல்லவுமே நான் எதுவுமே பேசல. இது மாதிரி கணவர் இல்லாம பாவம் இந்த வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அது பொம்பளை பிள்ளைய வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிளாட்பாரத்திலே படுத்திருப்பாங்க அப்படின்னாங்க. நான் அதனால உடனே வந்து உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன். பிள்ளை படிப்புக்கு நான் பொறுப்பு, சரியா? பிள்ளை படிக்கிறதுக்காக நீங்க இனிமேல் கஷ்டப்பட வேணாம். அவள் பாட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அவள் பாட்டுக்கு வரட்டும். அவளுக்கு என்ன தேவையோ நீங்க என்கிட்ட உரிமையா கேளுங்க. தம்பி எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அண்ணன் எனக்கு இதை வாங்கி கொடுங்க கேளுங்க, நான் உரிமையா செய்யறேன். அளவே கூடாது நம்ம வாழ்க்கையில. ஜெயிக்கணும். நம்மளாம் யார் உங்க விட்டுட்டு போனவங்க எல்லா முன்னாடியும் ஜெயிச்சு காமிக்கணும். நீங்க அழுதிங்கன்னு வைங்களா, தோத்துட்டதா அர்த்தம். பாரு, நீயே இல்லைன்னா கூட நான் என் பிள்ளைய கஷ்டப்பட்டு ரோட்ல படுத்து அங்க திட்டு வாங்கி போலீஸ்ல திட்டு வாங்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணு தெரியாதவங்களோட போய் தானே ஊதுபத்தி தானே பிழைக்கிறீங்க. தப்பே கிடையாது. பிழைக்கிறது எப்படினாலும் உழைக்கலாம். ஆனா சொந்தமா கிடையாது. ஊதுபத்தி சொந்தமா எடுத்து பண்ணல. இங்க இருந்து வாங்கிட்டு போய் பண்ணேன். இப்ப நான் அதுக்கு நான் பணம் தரேன், சரியா? நீங்க என்ன செய்யணும்னா ஐயாவுடைய போய் நீங்க வாங்கி இனிமே நீங்க வீங்க, சரியா? நான் பணம் தரேன், நான் சப்போர்ட் பண்றேன். அதே மாதிரி இவ படிக்கிறதுக்கும் எல்லா உதவியும் நான் பண்றேன். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி எல்லாம் வேணாம். நீங்க நல்லா பாத்துக்கோ, பரவாயில்ல. இந்த மனசு தான் ஒரு கஷ்டப்படுறவங்க தான் அந்த கஷ்டப்படுறவங்களோட எண்ணம் வழி தெரியுமாங்க. மாதிரி இந்த நேரத்துல நீங்க கூட இருந்து பாத்துக்கிறதே பெரிய விஷயம். பரவாயில்லம்மா. நீங்க ஐயாவுடைய அவருடைய போயிட்டு பத்திரமா வாங்க. உரிமையா கேட்கலாம். நான் இருக்கேன், நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. சரியா? இதுல பணம் இருக்கு, சரியா? இந்த பணம் உங்களுக்கு தான், சரியா? நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எப்பனாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க. நல்லா படிக்கணும், ஓகேவா? படிப்பியா? எது வேணாலும் மாமாட்ட கேளு, மாமா உனக்கு வாங்கி தரேன். இதுல ஸ்நாக்ஸ் தீனி எல்லாம் இருக்கு, சாப்பிடு, ஓகேவா? நல்லா படிப்பியா? நல்லா படிச்சு யாரை பார்த்துக்குவா? என்ன படிச்சு என்ன ஆகணும்? அம்மாவையா? வெரி குட். பாருங்க, இப்பயே உங்க பொண்ணு உங்களுக்கு பெரிய ஆறுதல். இதுக்கு மேல பெரிய இது வேற என்ன வேணும்? சந்தோஷமா இருக்கா? சரி, இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. எல்லாம் என்ன தேவையோ எப்போ உங்களுக்கு வந்து சேருமோ வந்து சேரும். பாப்பா பாய்.